Okay students, now we are going to discuss about a aggregate supply function. Aggregate supply function is an increasing function of level of employment. Already we discussed that aggregate demand discuss பண்ணிருந்தோம்லையா employment and productivity அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். aggregate supplyன்றது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் சப்ளைன்னு சொல்லியிருக்கேன். டோட்டல் சப்ளை அக்ரிகேட்ன்றது டோட்டல். ஸோ அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் அன் எக்கானமி இன் அ இயர். இன் அதர் வேர்ட்ஸ், aggregate supply is equal to value of national product, that is what? National income. எவ்வளோ டோட்டல் ப்ராடக்ட் நாம் ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ இன்கம். அந்த நேஷனல் இன்கம் கால்குலேஷன் படிச்சிருக்க இல்லையா, நேஷனல் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் சொல்லிட்டு அதான் இங்கே சொல்லியிருக்கு. தென் அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த ரெக்வயர் அமௌண்ட் ஆஃப் லேபரர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் நெசசரி அவுட்புட். That is also in other words, aggregate supply, how much laborers, how much materials are required to produce the total output mentioned above. Then employers hire laborers. Employers are businessmen, owners. Labor hireன்றது வாடகைக்கு யூஸ் பண்ணுறது, எம்ப்ளாய் பண்ணுறது. Laborers and purchase various inputs, raw materials to produce goods and services. லேபர் வேணும், ரா மெட்டீரியல் வேணும், அதெல்லாம் யூஸ் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தஸ் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் அ காஸ்ட், செலவாகும் இல்லையா. இஃப் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் எக்ஸீட்ஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அட் அ கிவன் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட், த என்டர்பிரனர் would be encouraged to employ more labor and other inputs to produce more. ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி அதிலேருந்து கிடைக்கிற இன்கம் ரெவன்யூ அது அவன் செலவு செஞ்சான் இல்லையா காஸ்ட்டு, அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரெவன்யூ இஸ் மோர் தென் த காஸ்ட், தென் த எம்ப்ளாயர் எம்ப்ளாய் மோர் லேபர் அண்ட் அதர் இன்புட்ஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அவுட்புட். அவனுக்கு நிறையா வருமானம் கிடைக்கும்போது இன்னும் லேபரு இன்புட்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி அவுட்புட் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அக்ரிகேட் சப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ரெவன்யூன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ். அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் இஸ் அ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி தட் ஆல் என்டர்பிரனர்ஸ் இன் அன் எக்கானமி எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பை கிவன் நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு. அந்த லேபரர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணும்போது அதிலேருந்து கிடைக்கிற இன்கம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அக்ரிகேட் சப்ளையோட ப்ரைஸ். த டேர்ம் ப்ரைஸ் ரெஃபர்ஸ் டு அமௌண்ட் ஆஃப் மணி ரிசீவ்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த அவுட்புட் சேல் பண்ணதுலேருந்து கிடைக்கிற அந்த ரெவன்யூ. ஹென்ஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் அக்ரிகேட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். யாரெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அக்ரிகேட்னு சொல்லி பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் aggregate desire consumption expenditure, aggregate private saving, that is S, net tax payment, that is T. The net tax payment என்றது என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்தது போக அது அமௌண்ட் அந்த இன்கம்ல மைனஸ் பண்ணப்போ மிச்சம் இருக்கிறதா நெட் டேக்ஸ் பேமெண்ட்ன்றது. Then personal desired transfer payments to the foreigners, donation to international relief efforts. நாம ஃபாரின் கொடுத்த அந்த சப்போஸ் அந்த ஃப்ளட்டு இந்த மாதிரி எர்த்குவேக் இதுக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி அக்ரிகேட் சப்ளை ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சி எது கன்சம்ஷன் சொல்லியிருந்தோம், எஸ் சேவிங், டி நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், ஆர்எஃப்ன்றது என்னது பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். தீஸ் ஆல் ஆர் ஈக்குவல் டு அக்ரிகேட் இன்கம் ஜெனரேட்டட் இன் த எக்கானமி. ஒட்டுமொத்த இன்கம் சேர்ந்தது தான் இந்த நாலுமே. நவ் டயக்ராமேட்டிக் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்ருக்குறோம். அக்ரிகேட் சப்ளை கர்வ், இஜெட் கர்வ் கிளியர், இது லீனியர் கர்வ்,
and z1 curve பார்த்தீங்கன்னா நான் லீனியர் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்ட் வரை ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வருது, வெர்டிக்கலாக மாறிடுது, வெர்டிக்கல் இன்இலாஸ்டிக்காக மாறிடுது இல்லையா. அது கீழே எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். த z curve is a linear where money wages remains fixed in the curve. Then z1 curve is a non-linear in the curve. z1 is a non-linear curve. The wage rate increases with employment. When full employment level NF இருக்குல்லையா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா 0 to NF, அந்த பாயிண்ட் இஸ் reached as a impossible to increase output. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது, அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. முன்னாடி அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் படிச்சிருந்தோம். அந்த என்டர்பிரனர் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இன்கம் காஸ்ட்டை விட ரெவன்யூ அதிகமாக இருக்கும்போது என்ன செஞ்சுட்டே போவான், அதிகமாக எம்ப்ளாய் பண்ணிகிட்டே போவான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவனால் எம்ப்ளாய் பண்ணாலும் அங்கே என்ன செய்யாதுன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வராது, அவுட்புட் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸாக மாறிடும். அதான் இங்கே சொல்லியிருக்கு. ஆஃப்டர் என்எஃப் பாயிண்ட் இஃப் இன்க்ரீஸ் அ output by employing more men is impossible. So aggregate supply curve becomes inelastic. Straight line போகுது இல்லையா, அதான் inelastic, vertical straight line. The slope of aggregate supply curve, ஸ்லோப்ன்ற என்னது, இப்படி இதை வளைஞ்சு போகுது இல்லையா, அந்த slope of aggregate supply curve என்ன சொல்லுதுன்னா, it depends on the relation between employment and productivity. Employment labor employ பண்ணுறது, productivity refers how much labor can be give as a produce, அவனால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்றத ப்ரொடக்டிவிட்டி. இதெல்லாம் எதை டிட்டர்மின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, the capital stock is often fixed and hence a law of diminishing marginal return take place as more workers. நம்ம கேபிட்டல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். சப்போஸ் லேபரை இன்னும் அதிகமாக்கிட்டே போனோன்னா அங்கே என்ன நடக்கும், லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். இப்போ 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இன்னும் 5 பேர் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணினாலும் அங்கே 10 பேரோட வேலை மட்டும்தான் இருக்கும். அந்த 5 பேரோட வேலை அந்த 10 பேர் செய்கிற வேலையை சேர்த்து கெடுத்துருவாங்க. ரிட்டர்ன்ஸ் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும், அவுட்புட் குறையும். ஸோ அதான் சொல்லிக்கிறாங்க, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன் டேக் பிளேஸ் ஆஸ் மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. Based upon this relation, employment productivity relation இருக்கு இல்லையா, the aggregate supply curve can be expected to slope upwards. இந்த ஷேப் ஸ்லோப் upwards. அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, எம்ப்ளாய் பண்ணக்கூடாதுன்றக்காக அதை கர்வ் காட்டியிருக்கிறாங்க. அடுத்து, in reality the aggregate supply curve will be like z1, மேலே அந்த ஸ்ட்ரெயிட் லைனை போக சொல்லி அது. therefore the aggregate supply curve depends on the relation between price and wages. If price are high and wages is low, the producer will try to employ laborers. ஏன்னா அவனுக்கு அவன் விற்கிற பொருளுக்கான ப்ரைஸ் என்னவா இருக்குது, ஹையாக இருக்குது, ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஆனால் கொடுக்குற வேஜ் வந்து என்ன செய்யுது, கம்மியாக இருக்குது, காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டு போவான் ப்ரொடியூசர், அதிகமாக எம்ப்ளாய் பண்ணிகிட்டே போவான். இஃப் ப்ரைஸ் ஆர் லோ, அவன் விற்கிற பொருளுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருந்து இவன் கொடுக்குற வேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்னது, ரெவன்யூ கம்மியாகவும் காஸ்ட் அதிகமாகவும் ஆயிரும். அப்போ என்ன பண்ண இப்போ என்டர்பிரனர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிடுவோம், கட்டைல்டு. இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியூஸ் பண்ண என்னவாகும், அவுட்புட் வில் ஃபால், தேர் வில் பி a reduction in the productive capacity. Thus aggregate supply is an important factor in determining the level of economic activity. பார்த்தியா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தியா இந்த அக்ரிகேட் சப்ளை கர்வ். நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கர்வை வரைஞ்சி பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதி வச்சு படித்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.